birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday, my son. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பர்த்டே டெக்கரேஷன் ஐடியா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பவர் ரேஞ்சர்ஸ் தீமில் நான் பண்ணியிருக்கேன். இதில் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து DIY தான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நான் கலர் பிரிண்ட் அவுட்ஸ், நான் பவர் ரேஞ்சர்ஸ் தீம் அப்படிங்கிறனால ஸோ அந்த தீம் பேஸ்லேயே நான் வந்து நிறைய பிரிண்ட் அவுட்ஸ், கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து சென்டரில் வைக்கிற சென்டர் பீஸ் போர்டு. இதை வந்து நான் ஒரு நார்மல் கார்ட்போர்டில் நான் இது போல் அந்த நேம் எல்லாத்தையுமே நான் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் எக்ஸாக்டாக கட் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து பார்டர் லைன் போட்டுக்கலாம். ஏன்னா அது பிளைனாக இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ நம்ம பார்டரில் ஒரு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான பார்டர் லைன் தான் இப்போ நான் வந்து ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். இது போல் 4 சைடும் நம்ம பார்டர் லைன் வரைஞ்சதுக்கப்புறமா அதில் பிளாக் கலர் நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த சென்டர் பீஸ் போர்டை. நெக்ஸ்ட்டு நான் வந்து கப் கேக் டாப்பருக்கான டிசைன் எல்லாமே நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் சார்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த கலர் சார்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எனி கலர் யூஸ் பண்ணிவிட்டு இது எக்ஸாக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா டிசைன்ஸையுமே அந்த பவர் ரேஞ்சர்ஸ் தீமில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம அந்த கப் கேக்கில் இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டிக் வந்து பின்னாடி வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இது நான் வந்து ஸ்கியூவர்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சப்போஸ் இது இல்லை அப்படின்னா டூத் பீக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் டூத் பீக்கு. இது போல் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு இந்த கேக்கில் வந்து ரவுண்ட் டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து இது போல் பில்டிங்ஸ் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபாண்டன்ட்டில் கூட பண்ணலாம். பட் நான் வந்து இதை போல் பேப்பர் கட்டிங்ஸ் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பேப்பர் கட்டிங்ஸ் தான், இதுவுமே கலர் பிரிண்ட் அவுட் தான். இது போல் நான் வந்து அன்றைக்கி இதை கேக்கில் அப்ளை பண்ணியிருந்தேன். இது க்ரீம் கேக் அப்படிங்கிறனால நம்ம எதுவுமே க்ளூ யூஸ் பண்ண தேவையில்லை. எடிபிள் க்ளூ எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், டைரெக்டாக பேஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இது வந்து நான் கேக் டாப்பர், மெயின் கேக் டாப்பர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த ஷேப்பில். அடுத்து நம்ம என்ட்ரி போர்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வெல்கம் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வந்து ஒரு கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணி எக்ஸாக்டாக நம்ம வந்து அந்த கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இது பவர் ரேஞ்சர்ஸ் தீம் அப்படிங்கிறனால, ஸோ நம்ம வந்து ஒரு சென்டர் பீஸா நம்ம பவர் ரேஞ்சர்ஸை நம்ம வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி, இது போல் நம்ம பவர் ரேஞ்சர்ஸை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து சேம் அதே சார்ட்டில் நான் பேஸ்ட் பண்ணி எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனி கலர் சார்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா கலர் பவர் ரேஞ்சர்ஸையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இதை சென்டர் பீஸ் நம்ம நிற்க வைக்கிறதுக்கு ஒரு எய்சல் ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எந்த சைஸ் ஸ்டிக் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸான இந்த ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இதை ஜஸ்ட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணி இது போல் ஒரு ஏ ஷேப்பில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஹார்ட் க்ளூ தான். அடுத்தது இதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம் க்ளூ வச்சு. நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாண்டை அப்படியே திருப்பி நம்ம இன்னொரு ஸ்டிக் எடுத்து அந்த ஸ்டிக்கோட கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ண ஸ்டிக்கை பாதி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற ஸ்டிக்கை நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி க்ளூ அப்ளை பண்ண உடனே நம்ம வந்து ஸ்டாண்டு மாதிரி இந்த மாதிரி நிற்க வச்சோம் அப்படின்னா அந்த க்ளூ ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு இது போல் ஒரு ஸ்டாண்ட் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கான பேக்கையுமே நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் தீமில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இது போல் அந்த பெல்ட் வந்து நம்ம கலர் பிரிண்ட் அவுட் போட்டு இதையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து அடுத்தது இது வந்து ஒரு ஒயிட் ஷீட்டு. ஸோ இந்த ஒயிட் ஷீட்டில் ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேக்குக்கும் 3 டைமண்ட் ஷேப் வரும். இது போல் எல்லா டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளூ, ரெட், க்ரீன் அந்த 3 காம்போவில் எடுத்திருந்தேன். இதுதான் பவர் ரேஞ்சர்ஸ் கலர்ஸ். பிளாக் கலர் கிடச்சா கூட நம்ம வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கிடைக்கல. இன்றைக்கி இந்த பேக்கோட அளவை நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு அதில் 3 பார்ட்ஸாக நம்ம வந்து ஸ்கொயர் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைமண்ட் ஷேப் எக்ஸாக்டாக கிடச்சிரும். இது போல் க்ளூ வச்சு எல்லா டைமண்ட் ஷேப்ஸையுமே ஒவ்வொரு பேக்குக்கும் 3 டைமண்ட் ஷேப்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பவர் ரேஞ்சர்ஸ் தீம் ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பவர் ரேஞ்சர்ஸ் குட்டி குட்டி டாய்ஸ் வந்து எனக்கு டாலர் ட்ரீயில் கிடச்சிச்சு. ஸோ இதை கேக் மேலே நிற்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இப்படி தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன்.
இல்ல நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க பேக் ட்ராப் வந்து நான் வந்து டாலர் ட்ரீல இருக்க டேபிள் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டாலர் ட்ரீல டேபிள் கவர்ஸ் தான் நான் வந்து ஃபுல்லாவே பேக் ட்ராப்பாவும், டேபிளோட கவராவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் டாலர் ட்ரீல வாங்குன டேபிள் கவர் தான். இந்த பர்த்டே பார்ட்டி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்.